are going to talk on a very interesting topic, investing in a range bound market, right? So எதனால இந்த டாபிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி நம்ம எல்லாருமே வந்து யூஸ்வலா when we invest into what we look into the past and invest. இதுக்கு முன்னாடி நல்ல ரிட்டர்ன் வந்துருன்னு சொன்னா then we get a conviction that ஏற்கனவே நல்லா இருக்கு, ஸோ ஃபர்தரா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு we take it as a cue and then we invest into it, right? பட் இந்த ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 years உடைய சென்செக்ஸ் நிஃப்டி சார்ட் இது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம ஏப்ரல் 2020 தி மார்க்கெட் ஹட் ஃபாலன் டவுன் டிராஸ்டிக்கலி. அப்பதான் வந்து கரெக்டா அந்த கோவிட் லாக்டவுன்லாம் வந்தது, ரைட்? ஸோ மார்க்கெட் கிராஷ்ட் ஃப்ரம் ஹையர் லெவல். ஸோ இன்ஃபேக்ட் அங்கிருந்து ஒன்ஸ் அந்த இன்ஃபேக்ட் அந்த கோவிட் லாக்டவுன் போட்ட உடனே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரம் 3rd April ஆன் நம்மலாம் வந்து ஐ திங்க் 26th April 2020 இருந்து லாக்டவுன்ல இருந்தோம். பட் ஒரு 1 week லேட்டர் மார்க்கெட் ஸ்டார்டட் ரைசிங். அண்ட் 24th September 2021, ரைட், ரஃப்லி வந்து ஒரு 1.25 வருஷம் இல்லை 1.5 வருஷம் வச்சுக்கலாம். நம்ம 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா தி மார்க்கெட் சென்செக்ஸ் மட்டுமே இட் கேவ் அ ரிட்டர்ன் ஆஃப் சம்திங் லைக் 121%, ரைட்? இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த மார்க்கெட் ராக் பாட்டம் லெவல்ல இருக்கையில பீப்புள் வேர் ஆல் வரிட். ஏன்னா லாக்டவுன்ல இருக்கிறோம் அண்ட் ஃபர்தரா வந்து திங்ஸ் வில் கெட் வர்சர், business will get affected. We had every negative reason to believe that things will not do well. But in fact, Angena market வந்து it turned around and it delivered one of the superb returns in recent times. And in fact, in the market கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகல பாத்தீங்கன்னா, இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இனிமே விழுந்துரும் பார்த்துட்டு it started going on. That பழைய ஹை லெவல்லாம் கிராஸ் பண்ணி it went and it settled at something like 17,000 or 18,000 points. In fact, அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் 24th September 2021 இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நிஃப்டி வாஸ் அபவுட் 17,800 points. And as I have shown here, 13th April முந்தா நாள், right, the Nifty is again 17,800. So roughly September 2021 இருந்து இன்னைக்கு வரைக்கும் roughly maybe another 1.5 years, right, the index has given 0% return, right? அண்ட் நிறைய பேருக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கூடுது குறையுது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கு, பட் இட் இஸ் நாட் க்ரோயிங் இன் டுவர்ட். அண்ட் மெனி பீப்புள் கெட் அனாய்ட் பை இட். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இந்த எண்ட் ஆஃப் தி இயர் ஸ்டேட்மெண்ட் பார்க்கல தான் ஒன்றும் பெருசா க்ரோத் இல்லைன்றதே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மெனி பீப்புள் மேபி வரிட் மார்க்கெட் ஒரு மாதிரி அரைக்குதே, ஒன்றும் மூவே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தே வுட் பி திங்கிங் அண்ட் வாட் இஸ் ராங் வித் தி மார்க்கெட். முன்னாடி நல்லா தான் இருந்தது, why it is not doing well அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி ரீசன்ஸ் ஃபார் தி கரண்ட் range bound market அப்பன்னு பார்த்தோம்னா we can cite a few reasons. The first main reason is rising inflation, right? இது எல்லாத்துக்கும் வந்து subsequent slide I am going to show you. The second reason is hike in interest rate. The third reason is banking crisis. Fourth reason is foreign investors selling. Fifth reason is valuation, of course, right? இதுல ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம இன்ஃபிளேஷன் சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபிளேஷன் நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பட் ஃபார் தோஸ் ஃபியூ பீப்புள் who want a clarification, I am making it in a very simple way. Inflation, very simple, it erodes the purchasing power of our money, right? For example, இதுல ஒரு கிராஃபிக்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. மேபி ஒரு பீரியட்ல வந்து 500 ரூபாய் கொடுத்து இவ்வளவு ஜாமா வாங்கியிருந்தோம் 1996 சொன்னா 2006 அதே 500 ரூபாய்க்கு தி குவாண்டம் ஆஃப் ப்ராடக்ட் வி பாட் ஹஸ் கம் டவுன் அண்ட் 2016 it has come down even lesser. And இன்னைக்கு டேட்டுக்கு I think it is almost nil. 500 ரூபாய் வச்சுட்டு பெருசா ஜாமானே வாங்க முடியாது போல, right? And I had given the bottom also. Year 2000ல 10,000 ரூபாய்க்கு நீங்க என்ன ஜாமா வாங்குனீங்களோ, year 2010ல you need something like 22,000 rupee to buy the same what you call product. And in 2023 you need something like 63,000 rupee to buy the same product, ரைட்? ஸோ விலைவாசி அந்த அளவு கூடி போயிடுச்சு. அண்ட் இந்த இன்ஃபிளேஷன் டேட்டா நான் எடுத்திருக்கிறது வந்து ரிசர்வ் பேங்கோட அபிஷியல் டேட்டால தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து அவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம நினைச்சோம்னா இன் ரியாலிட்டி இட் ஹஸ் இன்க்ரீஸ். அண்ட் நம்ம நிறைய பேர் என்னன்னா அந்த இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ச்சேசஸ் குறைச்சிக்குவோம், இல்ல வேற ஆப்ஷனுக்கு போவோம். பட் ஒன் திங் இஸ் ஃபார் ரியல், இன்ஃபிளேஷன் இஸ் ஈட்டிங் அவுட் அவர் மணி, ரைட்? இது என்னன்னா நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைட் இன்ஃபிளேஷன் இஸ் அ வெரி பிக் கைண்ட் ஆஃப் சேலஞ்ச் ரைட் நவ். சரி, இப்ப நான் காமிச்சிருக்க இந்த சார்ட் வந்து யூஎஸ்ல உள்ள இன்ஃபிளேஷன் டேட்டா. அண்ட் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷன் வை இட் அசியூம்ஸ் லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அட் தி மொமெண்ட் இஸ்
அந்த கோவிட் சமயத்துல வந்து when every country was going through a tough phase, டெவலப்டு கண்ட்ரி லைக் அமெரிக்காலாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் லாக்டவுன்ல இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, செலவு பண்றது காசு இல்லை. ஸோ தி கவர்மெண்ட் வாஸ் கிவிங் ஃப்ரீ மணி, ரைட்? ஸோ எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லையும் தேவர் ஆக்சுவலி கிரெடிட்டிங் $500, $1000 இந்த மாதிரிலாம் கிரெடிட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த எக்ஸஸ் மணி என்ன ஆச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து இட் லீட்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட், ரைட்? இட் கோஸ் தட் வே. And one fine day there is too much of a money, and the too much of money nala vandu the inflation actually keeps going up. Say too much of money chases too few product, then the price actually demand nala vandu it keeps increasing. Neriya per vaanga try pannanga, it keeps increasing. In the chart la pathina na kaamichiruken US la vandu inflation in April 2020 covid samayathula pathina it was almost zero, maybe 0.5% solla or almost zero. அங்கிருந்து பாத்தீங்கன்னா the inflation started going up and it reached a peak of something like 9%, right? 0% inflationல இருந்து 9% increase ஆச்சு. இதுல வந்து நான் அந்த இடையில ஒரு ரெட் கலர் லைன் ஒன்னு போட்டிருக்கேன். அது எதுக்காக கேட்டீங்கன்னா யூஎஸ்ல வந்து they were denying that there is inflation. விலைவாசி கூடுதுன்னு சொல்லி எல்லாரும் நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லா சைட்லயும் வந்து சொல்றான். பட் they say இல்ல இட் இஸ் டிரான்சியன்ட், அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, we can manage, things will get betterன்னு சொல்லிட்டு இருந்துட்டு கடைசியில் பிப்ரவரி 2022ல தான் தி யூஎஸ்ல உள்ள நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஃபெட்னு சொல்லி ஃபெடரல் ரிசர்வ் இருக்காங்க, அவங்க தே ஸ்டார்ட் ஹைக்கிங் தி இன்ட்ரெஸ்ட் ரேட், ரைட்? ஸோ இன்ஃபேக்ட் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க முடிச்சு பார்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா. எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா when interest rate keeps going up the demand will come down and inflation will cool down, no doubt. அவங்க இன்ஃபேக்ட் இங்க இன்க்ரீஸ் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன் ஹஸ் கம் டவுன், பட் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பீக்ல தான் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். they have not reduced it. I will show you in the next graph. So யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா இந்தியால வேற அறிவி, ரைட்? இந்தியால இன்ஃபிளேஷன் ஹஸ் gone up, ரைட்? இன் 2020 நம்ம வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு லோவர் லெவல்லாம் இருந்திருக்கும். பட் சப்சிக்வென்ட்லி இந்தியால பாத்தீங்கன்னா we are used to higher inflation னு சொல்லலாம். We were never at a close to 0% inflation. We are used to 6% inflation is near normal for us, right? And in the inflation அவங்களுக்கு சொன்ன மாதிரி to curb பண்றதுக்கு, to contain the inflation, they increase the interest rate, right? இதுல வந்து யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கையும் போட்டிருக்கேன், இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கையும் போட்டிருக்கேன். யூஎஸ்ல பாத்தீங்கன்னா the interest rate was something like 0.25%. See, ஒரு விஷயம் இந்த இடத்துல I need to clarify. See, ஒரு கண்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்கும்னா இன்ஃபிளேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும், ரைட்? இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய சிட்டிசன்ஸ் அவங்க மணியை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பணத்தோட பர்ச்சேசிங் பவரையாவது மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இன்ஃபிளேஷனுக்கு ஈக்குவலா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. திஸ் இஸ் தி நார்மல், ரைட்? ஸோ ஆப்வியஸா இங்க வந்து 0.25% இன்ஃபிளேஷன் இருந்ததுனால 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது. பட் அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20 நான் உங்களுக்கு சொன்ன பிப்ரவரி 2022 தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து 0.25ல இருந்து they have hiked it to 5%, which is something like a 20-fold hike in interest rate. படிப்படியா கூட்டிட்டே தான் வந்திருக்காங்க. நான் இதுக்கு முந்தின கிராஃப்ல உங்களுக்கு காமிச்ச மாதிரி இன்ஃபிளேஷன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் அவங்க இங்க இருந்து தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க till today, ரைட்? வேற இந்தியால பாத்தீங்கன்னா we were at something like a 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்தோம். அங்க இருந்து we are now it has been increased by Reserve Bank to about 7%. Right, so that is about less than 1 time, 0.75 times they have hiked the interest rate in Japan, right? So, but this is one. So, inflation was the first problem. Inflation contain பண்றதுக்காக interest rate hike பண்ணாங்க. That is the second problem, right? Interest rate hike பண்ணது ப்ராப்ளம்னு சொல்றதை விட வேற வழி இல்லை, அதனால தான் ஹைக் பண்றாங்க. Otherwise, inflation will go out of control. So, they are left with no other option but to hike it, right? இப்போ அந்த இன்ஃபிளேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணோன்னு என்ன ஆகும்னா இப்ப யூஎஸ்ல வந்து வெறும் 0.25% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நவ் இட் ஹஸ் பிகம் சம்திங் லைக் 5% நம்ம சொன்னோம். இப்போ ஒரு அமெரிக்கால பாண்ட்ல முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி தான் வெறும் 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும், கரெக்டா? ரைட் நவ் இட் இஸ் 5%. ஸோ முன்னாடி வெறும் 0.25% இன்ட்ரெஸ்ட் இருக்கையில இட் வாஸ் நாட் அட்ராக்டிவ் ஃபார் டு இன்வெஸ்ட் இன் அமெரிக்கன் பாண்ட்ஸ். பட் இப்போ 5% இன்ட்ரெஸ்ட் இருக்கையில இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் டு இன்வெஸ்ட். ஏன்னா ஒன்னு கரன்சியோட ரிஸ்க் கிடையாது, ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையரா கிடைக்குது. ஸோ என்னாச்சு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்
worldwide they started selling and taking money back to the US. And India is also part of it, right? So அதுல பாத்தீங்கன்னா foreign investors கடந்த 19 மாசத்துல, right? கடந்த 19 மாசத்துல they have sold to the tune of about 4,32,000 crores. In fact, this is a record selling. And usually இந்த லெவலாம் செல் பண்ணாங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்ணா பின்னான்னு கொலாப்ஸ் ஆயிருக்கணும். But we held on, reason being there was a counter buying by domestic investors. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், we were buying into lots of these companies and lot of these investments. So அதனால மார்க்கெட் வந்து அவ்வளவுக்கு கிராஷ் ஆகல. இன்ஃபேக்ட் இந்த இதுல the blue line is actually the அந்த நிஃப்டியோட லைன், மூவ்மெண்ட் லைன், அண்ட் கீழே இந்த ரெட் லைன்ஸ் ஆர் தி எஃப்ஐயோட செல்லிங். ஸோ தே ஹேவ் பீன் செல்லிங் ரெக்லெஸ்லி சோ ஃபார். எதுக்காக வித்தாங்க? அவங்களுக்கு அவங்க கண்ட்ரில வந்து தே ஆர் கெட்டிங் அ பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர் இல்ல வேற இடத்துல வந்து அட்ராக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டினால தே ஹேட் சோல்ட் இன்டு. பட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஹேட் ஆக்சுவலி பாட் அ லாட், ரைட்? நவ் தட் பிரிங்ஸ் அஸ் டு தி பாயிண்ட். நான் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நான் போட்டிருந்தது தான். ஸோ முன்னாடி ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121% நம்ம ரிட்டர்ன் வந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 18-19 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா we have made a 0% return. சோ அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கடந்த 19 மாசமா க்ரோவே ஆகலையா? நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா சென்செக்ஸ் வந்து அதே லெவல்ல இருந்ததுன்னா, இல்ல நிஃப்டி அதே லெவல்ல இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ தட் இஸ் ஹவ் பீப்புள் வில் அசியூம் இன்டு இட். பட் இன் ரியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள், இது இப்ப நான் காமிக்கிற அந்த லிஸ்ட் வந்து இட்ஸ் ஒன்லி சாம்பிள் லிஸ்ட், இட் இஸ் நாட் டோட்டலி எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், ரைட்? ஒரு இண்டிகேஷனுக்காக காமிச்சிருக்கேன். இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனி ஷேர்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல, ரைட்? உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க் பாருங்க, ஆகஸ்ட் 2021ல இட் வாஸ் 718 ரூபாய் இருந்தது, அண்ட் டுடே இட் இஸ் 855 ரூபி. இண்டெக்ஸ் ஹஸ் கிவன் 0% ரிட்டர்ன், பட் ஐசிஐசிஐ பேங்க் ஹஸ் grown by 19%. 19% இந்த 19 மாசத்துல க்ரோ ஆயிருக்கு. நாட் அ பேட் ரிட்டர்ன் and a reasonably good company. அதே மாதிரி மாருதி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐ ஹேட் ஷோன் யூ லாட் ஆஃப் கம்பெனிஸ் தேர், நிறைய நேம்ஸ் காமிச்சிருக்கேன். அண்ட் இதுல சில நேம்ஸ் வந்து had given huge return, right? For example, Raymond, இந்த ஐட்டம் நம்பர் 34 இந்த ஃபேக் எண்ட்ல காமிச்சிருக்கேன். அதோட பிரைஸ் அன்னைக்கு வந்து it was 404, today it is 1193. சரி, இதுல என்னன்னா எல்லாரும் வந்து அதுல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலையே, அதுல போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து கூட கிடைச்சிருக்குமே நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு. பட் when the index has given 0 return, even a 10%, 20%, 30% return is a good return only, right? So இதுல வந்து நம்ம நிறைய பேர் வந்து our portfolio stagnant, நமக்கு ரிட்டர்ன்ஸே வரலன்னு சொல்லி வருத்தப்படுற ஒண்ணுமே கிடையாது. உங்க போர்ட்ஃபோலியோ எடுத்து பாத்தீங்கன்னா நான் இதுல போட்டிருக்க ஷேர்ஸ்ல நிறைய கம்பெனிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. So you need not worry at all, your portfolio has grown. Maybe இதுல வந்து சில ஸ்டாக்ஸோட பிரைஸ் குறைஞ்சும் இருக்கலாம், there is no doubt, but gainers are always there, so you need not regret unnecessarily. That is one. சரி, ஷேர்ஸ் மட்டும் தான் க்ரோ ஆயிருக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் அவ்வளவு க்ரோத் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு ஹியூஜ் லெக் அப் க்ரோத் கொடுக்காது. எதனாலேன்னா அவங்க ஒரு சிங்கிள் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது இல்லை. they invest in group of companies, right? Say something like வந்து ஒரு 50 ஸ்டாக் 100 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஓவரால் ரிட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பேங்க் எஃப்டியை விட ஓரளவுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் அவங்களால ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். தட்ஸ் ஹவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன். அண்ட் இந்த பீரியட்லயும் பாத்தீங்கன்னா, இந்த பீரியட் ஆஃப் நோ ரிட்டர்ன், இந்த 19 மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்ட், அதுல வந்து அப்படி கேட்டகரியா போட்டிருக்கேன். முதல்ல 2 ஃபண்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், அடுத்த 2 மிட் கேப் ஃபண்ட், எல்லாமே பாத்தீங்கன்னா they had given decent return. No second thought about it, right? So both shares and mutual funds have grown in the last 19 months when the index has not given any return. And இதுல வந்து இன்னொரு ஒரு அபிப்பிராயமும் உண்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க, அதுல ஹியூஜ் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு people have their own opinion, right? Nothing wrong, but the thing is that index funds will give the returns and index gives, அவ்வளவுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆக கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் has given about 1 or 2% return, அண்ட் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே அளவு தான், அந்த கடைசி லாஸ்ட் பட் 2 and 3 லைன்ஸ் அதே அளவு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பட் மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ், ரைட்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அண்ட் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னன்னா, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவங்க டீமோட சேர்ந்து எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த செக்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னு ஸ்டடி பண்ணி அந்த ஃபண்ட்ஸ்ல வந்து they keep investing their money, right? அந்த ஸ்டாக்ஸ்ல.
ஸோ அவங்க வந்து கான்ஸ்டன்டா அதை சேர்ன் பண்ணி அந்த ஒரு டைரக்ஷன் கால் எடுக்கிறாங்க. அதனால they are able to deliver. And last 19 months is a standing proof that active fund managers are doing a good job. So mutual fund investors, நீங்க டெஃபினட்டா you need not worry again. Anyway, you have done better than the index, right? So that's the thing. And இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்கினா தான் ஹியூஜ் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும், இல்ல ஒரு மார்க்கெட் டிப் மேபி ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணிருக்க முடியும்னு நினைப்போம். அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை போட்டிருக்கேன் நான், ரைட்? LNT. அதோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா இட் வாஸ் க்ளோஸ் டு சம்திங் லைக் 1800 ரூபி அபவுட் 1 இயர் பேக். நான் ரொம்ப நாள் முன்னாடி சொல்ல, 1 இயர் பேக் எக்ஸாக்டா இட் வாஸ் 1800. And today it is something like 2200, right? So 1800 to 2200, it's about a 400 rupee gain. So marketல உள்ள நாய்ஸ் எல்லாம் நீங்க ஒரே பண்ண வேண்டியதில்லை. All that we need to do is stay focused on our portfolio. நம்ம இந்த ஸ்டாக் வேணும் நம்ம வாங்கியிருக்கோமோ அதை பார்த்து if we can accumulate, then actually we can beat the market and participate in the run up, right? And இதுல so far நான் அந்த ரீசன்ஸ் சொல்லி இந்த இன்ஃபிளேஷன் அண்ட் அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட், எஃப்ஐயோட செல்லிங், இது பூரா சொல்லியிருந்தேன். அண்ட் இதுல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நான் காமிச்சிருவேன். பட் ரைட் நவ், ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் ஹவு தி மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சார்ட் வந்து என்னோட இந்த கரண்ட் நியூஸ் லெட்டர்லையும் நாங்கள் போட்டு அனுப்பிச்சிருந்தோம். ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ அகெயின் ஹியர். இந்த பர்டிகுலர் சார்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல உள்ள ஃபெடரல் ரிசர்வ், அவங்களோட நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி ஓவர் பீரியட் ஃப்ரம் 1976ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி காமிச்சிருக்கேன். ஹிஸ்டாரிக்கலி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எவ்ரி டைம் தேர் இஸ் அ வாட் யூ கால் ப்ராப்ளம், தே கீப் கட்டிங் தேர் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமா கட் டவுன் பண்ண உடனே எக்கானமி பயங்கர மோசமா போயிடும். தென் அகெயின் தே கீப் இன்க்ரீசிங் தேர் இன்ட்ரெஸ்ட் ரேட். And once interest rate ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போனோம், ஒரு ஸ்டேஜ்ல கிரைசிஸ் ஆகி அகைன் they keep cutting their interest rate. So இந்த இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது, ஃபாலோ பண்ணி கட் பண்ண வேண்டியது, this they have been doing periodically. And இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஆயில் கிரைசிஸ் ஆர் வாட் யூ கால் கிரெடிட் கிரைசிஸ் 2008ல, அப்புறம் இப்போ ரீசெண்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் 2018ல நடந்தது, அண்ட் ரைட் நவ் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக். இது எல்லாத்துலயுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிரைசிஸ் வந்தோம்னா then they start cutting. ரைட் நவ் இந்த இவங்க அந்த 0.25%ல இருந்து 5% கொண்டு போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஃபியூ பேங்க்ஸ் வென்ட் பேங்க்ரப்ட், ரைட்? சிலிகான் வேலி பேங்க்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபேக்ட் அந்த எஃபெக்ட் அங்கே மட்டும் இல்லாம ஸ்பில் ஓவர் ஆகி ஒரு ஸ்விஸ் பேங்க் பை நேம் கிரெடிட் சுவிஸ்ன்னு சொல்லி அந்த பேங்க்கும் இட் ஸ்டார்டட் ஷேக்கிங் அ லாட். அண்ட் கடைசியா வந்து வேற ஒரு பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து, had to buy and come and buy that particular company, right? So right now இந்த ஸ்டீப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதோடைய இம்பாக்ட் தெரிஞ்சு போச்சு, கிரைசிஸ் வந்தாச்சு. இதை ஃபாலோ பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண ஆரம்பிப்பான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி தி மணி ஆக்சுவலி கம்ஸ் பேக். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் 19 monthsல வந்து they have withdrawn something like about 4 lakh and odd crores, and this money has to come back. வரையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் will start moving up in a big way, right? So this is one particular silver line. அண்ட் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, கோயிங் ஃபார்வர்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாருக்குமே அது ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்து ஒரு பர்டிகுலர் அனாலிசிஸ், அதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸோடைய ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லுவோம், ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அது. அதை வந்து சார்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? எவ்ரி டைம் இந்த ஸ்மால் கேப் ஓட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து என்னைக்கெல்லாம் பாட்டம் அவுட் ஆகுதோ, இப்போ 2011, 2016, 2020 இந்த மாதிரி பயங்கர ஸ்டீப்பா வந்து பாட்டம் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we see a huge kind of a run up. And in the cycle seems to be happening once in 4 years. And right now, இப்போ 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 2024 தான் அந்த 4th year வருது. சரி, இது வந்து ஒரு பிளைண்டா எடுத்துக்க முடியாது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி கட் பண்ண போறாங்க, and already வந்து what you call there is adequate kind of a trigger in the market to run up. இதெல்லாம் சேர்ந்து கன்க்ளூட் ஆகல என்னன்னு கேட்டீங்கன்னா, probably we may see a good kind of a bull market rally. And of course, having said that, next ஒரு 1 year or 14 months பாத்தீங்கன்னா இந்தியால there is a lot of events like state government elections இருக்கு. இப்போ May 10th பாத்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன் இருக்கு, then we have Rajasthan, then we have Madhya Pradesh, we have lots of state government election followed by the central government election in May 2024.
So in the event line irukila market sometimes in the range bound thing may continue for some more time, but other follow panni it looks like we may have a very good kind of a run up. So as an investor நம்ம என்ன பண்ணணும்ன்றது தெரியும். சரி இவ்வளவு தூரம் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாச்சு, வெறும் plain technical மட்டும் கிடையாது, ஃபண்டமெண்டலாவும் we have understood why the market may do well அப்படின்னு சொல்லி then it is time to really participate. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் இல்லையா, வெறும் ஷேர்லயே இவ்வளவுதான் போடுறது, மியூச்சுவல் ஃபண்டா இவ்வளவுதான் போடுறது, வேற ஆப்ஷன் இல்லையான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆகையில பாண்ட்ஸ் டூ வெரி வெல், ரைட்? பாண்ட் ஃபண்ட்ஸ் டூ வெரி வெல். எதனாலனா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையல பாண்ட் அவங்க பை பண்ணி வச்சிருக்க பாண்டோடைய மார்க்கெட் வேல்யூ, ரைட், மார்க்கெட் வேல்யூ வந்து இட் இன்க்ரீசஸ். இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் பாண்ட் ஃபண்ட் காமிச்சிருக்கேன். இந்த லாஸ்ட் 1 month இப்போ நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, சமீபத்துல வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைலமா இருந்தது 6th April அன்னைக்கு. கடைசியில வந்து ஹி டிட்ன்ட் ஹைக் தி இன்ட்ரெஸ்ட் ரேட், ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 14 days ஆர் 7 இந்த பீரியட்ல பாருங்க, தி வே பாண்ட் ஃபண்ட் ஹஸ் கான் அப் இஸ் ஹியூஜ் அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டே பண்ணல. சரி, ரைட் நவ ரிசர்வ் பேங்க் கவர்னர் நான் ஹைக் பண்ணலைன்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர ஹி ஹஸ் நாட் ஸ்டார்டட் கட்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ரேட். So imagine if interest rates are going to be cut, what will happen to the bond fund? Remember, safe next to 18 months to 2 years, if you want to invest safely in anything, go with a bond fund. You make solid money, right? You make solid money, risk free. And stock market, of course, the fluctuation risk, but still you stand a brighter chance there. And bond fund is a no-brainer. You can always invest into it, right? So to sum up, investment opportunities in a range bound market, everybody பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். சப்சிக்வெண்டா ஒரு மேபி 1 year ஆர் 1.25 வருஷத்துல வந்து மார்க்கெட்ஸ் வில் டூ வெல், அடுத்த ரன் அப் வரும்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டவே நமக்கு பிடிச்ச ஷேர்ஸ்ல பூரா தாராளமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கவே இருக்குது, ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் ஆல் டூயிங் எ ஃபேபுலஸ் ஜாப், தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் காமிச்சேன், தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். யூ வில் மேக் மணி. See the difference என்னன்னா, say if you have say 50 lakh rupee money to invest or 10 lakh rupee money to invest, என்டையர் மணியை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுற மாட்டோம், ரைட்? ஏன்னா ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி சம்திங் லைக் வந்து ஒரு 25-30% யூ டேக் இட் டு தி ஸ்டாக் மார்க்கெட் சைட் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 50% யூ கேன் ஹேவ் இட் இன் தி பாண்ட் மார்க்கெட் சைட், ரைட்? சேஃபர் சைட். அண்ட் ஆஸ் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிராஜுவலா கூட ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். தென் வி ஹேவ் ஆப்ஷன் லைக் ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால வந்து போர்ட்ஃபோலியோ பார்த்து மானிட்டர் பண்ணி டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு சொன்னா ரெடிமேட் போர்ட்ஃபோலியோஸ் நம்மகிட்ட இருக்கு மோட்டிலால் ஓசரோட பிளாட்ஃபார்ம்ல. ஃபண்ட் மேனேஜர்ஸ் பாம்பேல இருந்து அவங்களே நமக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி தராங்க. யூ கேன் ஆல்வேஸ் கோ வித் இட். அண்ட் இது எல்லாம் தாண்டி பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம சார் நான் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு டைரக்டா நானே பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. we buy bonds for our clients straight from the market, right? இப்போ கவர்மெண்டோட பாண்ட்ஸ்லாம் நாங்களே பை பண்ணி கொடுக்க முடியும். it gives you a return of as high as 9%. we can do that. And finally, portfolio management services. people who have big capital, இன்னும் personalized services வேணும், fund managers ஓட con calls எல்லாம் வேணும், and access to their research வேணும்னு சொன்னா portfolio management services we can always go for it. yeah. So one நிமிஷம், somebody has opened up their right. yeah, I have just muted them. ஒரு நிமிஷம், ரைட்? அண்ட் இதுல என்ன கேட்டீங்கன்னா, சரி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we have been sharing a lot of information at the right time, right? நான் வந்து monthly newsletters we are couriering it and then we are sending it by WhatsApp and timely WhatsApp message அனுப்புறோம். அண்ட் டெய்லி மார்க்கெட் டிப்ஸ் மோட்டிலால் ஓஸ்வால்ல இருந்து வருது. ஸோ அதை நாங்கள் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம் அண்ட் இமெயில் அப்டேட்ஸ் அனுப்புறோம். ஒரு சாம்பிள் லிஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து எங்களுடைய மந்த்லி மெமோ. எவ்ரி மந்த் வந்து வி பப்ளிஷ் திஸ் நியூஸ் லெட்டர். சம்டைம்ஸ் வந்து பிசிக்கலா கொரியர் பண்றோம், சம்டைம்ஸ் வி டூ இட் ஆன் தி எலக்ட்ரானிக் பேசிஸ். அண்ட் ஐ டெல் யூ, இந்த பர்டிகுலர் மந்த்லி மெமோ இஸ் 100% ஹேண்ட் ரிட்டன் பை மீ, ரைட்? தேர் இஸ் நோ கட் காப்பி பேஸ்ட் பிசினஸ் ஹியர். அப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாம் சில இடத்துல இருந்து எடுத்துருந்துருக்கலாம். பட் அதர் தேன் தட் the write-up is entirely ours. It reflects our understanding on the investment market. So நீங்க இன்ஃபேக்ட் இதை முன்னாடி சீரியஸா படிக்கலன்னு சொன்னா ரைட் நவ் அவசியம் அதை படிங்க. இட் வில் கிவ் யூ a huge kind of an insight, right? And see, இதுல என்னன்னா, if you want to make money and if you want to grow it, I think we need to put in some effort.
right? So in the monthly newsletters, you can always use it. And second thing, the timely WhatsApp message in சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே காமிப்போன்னு பார்த்தேன். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு விதமா. ஒன்னு வந்து மோட்லாலோட ரெக்கமெண்டேஷன்ஸ் டெய்லி மார்னிங் 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சம்டைம்ஸ் மோஸ்ட்லி ஐ கீப் சென்டிங் இட். செகண்ட் திங் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு இன்டர்மீடியன்ட் டைம்ல வந்து சம் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அதையும் ஐ ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இந்த 27th March 2023 அன்னைக்கு சென்செக்ஸ் வாஸ் சம்திங் லைக் 57,000 பாயிண்ட்ஸ், 57,600 பாயிண்ட்ஸ். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐ ஹெட் சென்ட் அ மெசேஜ். உங்களோட வாட்ஸ்அப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் இருக்கும், ரைட்? ஐ ஹெட் மென்ஷன்ட் இட் வெரி கிளியர்லி, மார்க்கெட்ஸ் மே ரன் அப் திஸ் வீக். ரீசன் அப்படின்னு கொடுத்து almost all global negative news are factored in and we have a monthly settlement in the current week and I had given the reason. So market may go up அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, so instead of waiting, if you wish to capitalize on the current lower levels, you can invest right away சொல்லி கொடுத்துருந்தேன். இன்ஃபேக்ட் நான் அதில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீக்ல ரன் அப் ஆன்னு கொடுத்துருந்தேன். பட் இந்த சார்ட்ல நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒரே ரன் அப் தான், ரைட்? 57,600 பாயிண்ட்ல போட்டிருந்தோம்னு சொன்னா சாலிட் 3,000 பாயிண்ட்ஸ் ரன் அப் டில் டேட். இது எதுக்காக நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் we customize it and then we send it. So we request you to please take it seriously and we share all this information with only one objective. We want our clients to make good money. ரைட்? நான் அடிக்கடி ஆஃபீஸ்ல வரையில கிளைண்ட்ஸ் வரவங்க சொல்றது உண்டு, ஒரு ஹோட்டலுக்கு போனா நல்லா சாப்பிட்டு வரணும், யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கியூர் ஆகி வரணும். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்தோம்னு சொன்னா யூ ஷுட் மேக் லாட் ஆஃப் மணி. அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு ஹெல்ப் யூ டூ தட். அதுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோம், அதை தயவு செஞ்சு படிச்சுக்குங்க, அதை ரீட் பண்ணுங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி யூ ப்ளீஸ் கால் அப் அவர் ஆஃபர்ஸ் அண்ட் தென் எக்ஸிக்யூட். ஏன்னா வித் மோர் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இப்போ எல்லாருக்கும் ஃபோன் காலில் கூப்பிட்டோம்னு சொன்னா டைம் வில் ரன் அப். ஸோ இன்ஃபேக்ட் அதில் நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க, 27th March மார்னிங் 9:45 நான் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனே நான் கம்போஸ் பண்ணி அனுப்புனதான். இட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் தி மார்க்கெட். ஸோ வி சென்ட் டைம்லி வாட்ஸ்அப் மெசேஜ், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட், ரைட்? அண்ட் ஒரு நிமிஷம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட் டிப் ஐ சென்ட் இட் பை வாட்ஸ்அப், ரைட்? அண்ட் என்னோட டே ஹவு டஸ் இட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் 8:30 ஐ ஹூக் அப் வித் மை மோட்லால் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் இன் பாம்பே அண்ட் அவங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ஐ டேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ் மொபைல் ஃபோன்ல அண்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. அண்ட் இதுல என்னன்னா, ஓகே ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். பட் அது வந்து நிறைய இன்புட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னிக்கல் வியூ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் அண்ட் இம்பாக்ட்ல கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா அந்த முதல் நாள் வந்து ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா அதை தே ஷேர் வித் அஸ். அண்ட் தென் ஆக்ஷனபிள் பை ஐடியாஸ் கொடுக்குறாங்க, ரைட்? அந்த ஆக்ஷனபிள் பை ஐடியாவுக்கும் வெறும் டாப் ரிசர்ச் ஐடியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆக்ஷனபிள் ஐடியால ரீசனிங் கொடுப்பாங்க, why you need to buy this particular company, whether you need to buy or not அப்படின்றது வியூ கொடுப்பாங்க. ஸோ அண்ட் அதுல வந்து கிளியர் கட்டா கரண்ட் ப்ரைஸும் கொடுக்குறாங்க, டார்கெட் ப்ரைஸும் கொடுக்குறாங்க, ரைட்? உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ நான் நேற்று அனுப்பிச்ச மெசேஜ் அது 528 ரூபாய்க்கு பை கொடுத்துருக்காங்க, 700 ரூபா போகும்னு சொல்றாங்க. நீங்களே பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணிக்கங்க, கிட்டத்தட்ட 175 rupee கெயின் ஓவர் 528 rupees சொன்னா வாட் இஸ் தி பர்சன்டேஜ் கெயின் தட் யூ ஆர் லுக்கிங் அட் நீங்க பாருங்க, ரைட்? இது எப்படி கேட்டீங்கன்னா, இட்ஸ் வந்து ரெடிமேட் இன்ஃபர்மேஷன் தட் ஐ எம் ப்ரொவைடிங் யூ அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் மை சோர்ஸ் இன் பாம்பே. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இதுல பக்கத்துல அந்த டாப் ரிசர்ச் ஐடியாஸ் டைம் ஃப்ரேம் மோர் தென் 1 year நான் டெய்லி கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு 5 ஸ்டாக் எவ்ரிடே வி கீப் கிவிங். இது நேத்து கொடுத்த 5 ஸ்டாக்கை தவிர இன்னைக்கு வேற 5 ஸ்டாக் நான் கொடுத்துருக்கலாம். The reason என்ன கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் 50 ஸ்டாக்கையும் ஒரே நாள்ல கொடுக்க முடியாது. People will not be able to decide. So we keep giving you information and அதுலயும் கிளியர் கட்டா பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன, டார்கெட் பிரைஸ் என்ன, எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்சைட் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. So this is the daily market tip that we keep giving it by WhatsApp. So please make use of it. ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணாத இருந்தீங்கன்னா அவசியம் அதை ட்ராக் பண்ணுங்க. This will help you to make some good money, right? At the end பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாங்குறோமோ வாங்கலையோ, மார்க்கெட் கூட தான் செய்யுது, மார்க்கெட்ல ரிட்டர்ன் வரதான் செய்யுது, ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆதான் செய்யுது. இஃப் யூ கேன் பை இன்டு இட், we will make better money, right? Nothing wrong. So to put it in a nutshell, எல்லா இன்ஃபர்மேஷனையும் we are giving to not a platter, ரெடிமேடா எல்லாத்தையும் செட் பண்ணி உங்கள்கிட்ட வச்சு கொடுக்குறோம், ரைட்? Now it is up to you to really consume it. இது தவிர வேற ஏதாவது வேணும்னு சொன்னா feel free to WhatsApp me or call me and tell me. I can always provide that to you. That's not an issue. Ultimately, only for investors' benefit, it will make sense for an office like ours to exist.
ரைட்? ஸோ பிஃபோர் க்ளோசிங் ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் நான் இங்க ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அதாவது இன்வெஸ்டர்ஸ்ல வந்து 2 வகையான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து டிசிப்ளின்ட் இன்வெஸ்டர்ஸ், இன்னொருத்தங்க டாக்டிக்கல் இன்வெஸ்டர்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து பேசிக்கலி எல்லா இன்வெஸ்டருக்குமே ஐ நீட் டு மேக் பெட்டர் மணி, ஐ நீட் டு க்ரோ மை மணி பெட்டர், இதுதான் அவங்களோட தாட் ப்ராசஸ். பட் அதை வந்து என்ன மாதிரி அவங்க ஹேண்டில் பண்றாங்க? எல்லாருக்குமே ஸ்மார்டஸ்டா இன்வெஸ்ட் பண்ணா ஆசை, பட் சில சமயம் நேரம் இருக்காது, ஃபண்ட்ஸ் இருக்காது, இல்ல அந்த ரிஸ்க் அப்பிடைட் இருக்காது, ரைட்? அப்ப என்னன்னா இன்வேரியபிளி அவங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் ஃபாலோ ஆவாங்க, ரெண்டுலையும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்டருக்கும் டாக்டிக்கல் இன்வெஸ்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், டிசிப்ளின் இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா ரெகுலரா மாசம் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நினைப்பாங்க. வேற டாக்டிக்கல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி வித்தின் கோர்ஸ், ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஃபாலோ ஆகுது. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா 27th மார்க் 2023 அப்ப மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, ரன் அப் ஆற மாதிரி இருக்குன்னு கொடுக்குறது, தட்ஸ் a tactical call, ரைட்? அந்த வாய்ப்பு இருக்கையில they invest, but the thing is they invest sizable money. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமா குக்குங்கிற மாதிரி they keep waiting there, and என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ then they strike it. இந்த டைகர்லாம் அப்படி அட்டாக் பண்ற மாதிரி they strike it and then do it. பட் அதை பண்றதுக்கு என்னன்னா they need to maintain money, ரைட்? ஸோ அப்ப அந்த மணி வந்து மேபி எங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல வச்சிருக்கலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா லிக்விட் ஃபண்ட்ல வச்சிருக்கலாம். என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அன்னைக்கு படக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியும், அண்ட் வி கீப் கிவிங் ஆல் தோஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ், ரைட்? பண்ண முடியும். வேற டிசிப்ளின் இன்வெஸ்டருக்கு சார் எனக்கு வந்து சேலரி வருது, எவ்ரி மந்த் ஐ வாண்ட் இன்வெஸ்ட் சம் மணி அப்படின்னா ஒரு டேட்டா செட் பண்ணியாச்சுன்னா அது பாட்டுக்கு ஆட்டோ டெபிட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டிசிப்ளின் இன்வெஸ்டர்ஸ் தே கம் இன் தி மியூச்சுவல் ஃபண்ட் சைட், பட் டாக்டிக்கல் வந்து போத் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஷேர்ஸ் தே கேன் ஆல்வேஸ் டூ, ரைட்? அண்ட் as I told you, disciplined investor, what do we do? We help you identify a good mutual fund and then set up an SIP. Our job is done there. Whereas tactical investing, we spend a lot of time in identifying the stock for you or mutual fund for you, and adukapra adukku or investment strategy on design money. Adukapra on a daily basis, I literally mean it, on a daily basis we monitor it for you, and then at the right time we intimate you and then execute your investments. Right? So invest பண்ணனும்னு நினைச்சோம்னா அந்த டாக்டிக்கல் இன்வெஸ்டிங் we have solution. It's up to you to really make it. And discipline இன்வெஸ்ட் யாருக்கு வரும் கேட்டீங்கன்னா ஸ்மால் கேபிட்டல், கம்மி பணம் இருக்கு, இல்ல ரெகுலரா நான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க, இல்ல நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு டிசிப்ளின் இன்வெஸ்டிங் ஒர்க்ஸ் வெல். பட் டாக்டிக்கல் இன்வெஸ்டிங் வந்து லார்ஜ் கேபிட்டல் வச்சிருக்காங்க, பிக் மணி இருக்கு, ஒரு டெபாசிட் மெச்சூர் ஆகி வருது, ஒரு இன்சூரன்ஸ்ல மெச்சூரிட்டி வேல்யூ வந்திருக்கு, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து பணம் வந்திருக்கு, அவங்களுக்கு எல்லாம் டாக்டிக்கல் இன்வெஸ்டிங் ஹெல்ப்ஸ். ஏன்னா அட் தி எண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பணம் வச்சிருக்கவங்க நிறைய ரிட்டர்ன் கேட்பாங்கல்ல. ஸோ நம்ம we need to provide that, right? And mostly matured investors or experienced investors tactical investing helps. And I had clearly given the objective there. And ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். லாஸ்ட் 2 years, ரைட், அப்சல்யூட் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங் ஒரு எஸ்ஐபில வந்து ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்டிங்ல இட் ஹஸ் given a return of something like 8.68%. Whereas tactically, it has given a return of about 13.68%. கிட்டத்தட்ட ஒரு 5% அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அதுல இருந்திருக்கு. 5% on 8% நீங்க போட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 50% அவுட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அண்ட் அட் ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் we have lot of tactical solutions. ரெக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா we can always do that. அண்ட் இந்த இடத்துல ஆல் அபவுட் ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எதுக்காக எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நான் திருப்பி சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பேர், ரைட், இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க நினைப்பாங்க நாங்க ஸ்டாக் புரோக்கர் நினைச்சுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றவங்க நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. Infact, we deal with products like shares, mutual funds, portfolio management services, share IPO, e-gold, e-silver. We buy bonds for clients, debentures, fixed deposits, health insurance, life insurance, and ready-made portfolios. All these options we have, right? So உங்களுக்கு எது தேவையோ அதை தாராளமா எடுத்துக்க முடியும். And we provide online and offline investment solutions provide பண்றோம், demat services இருக்கு, and complete research on stocks and information பூரா இருக்கு. So we are a full-fledged office, right? இன்ஃபேக்ட் இது எதுக்காக full-fledged officeன்றது சொல்றேன்னா, இன்ஃபேக்ட் இன்னைக்கு மதுரையை பொறுத்தவரைக்கும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங் ஆபீசஸ் இல்லைன்னா ஆளே கிடையாது. ஒரே ஒரு ஆள் பேக் ஆஃபீஸ், அவர் மட்டும் உட்காந்து செக்கை வாங்கி உள்ள போட்டுட்டு இல்ல வேணுங்கிறத மட்டும் ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. They don't have a full-fledged office. Whereas at Easy Investments, we are a 9-member team. Stock market divisionல கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 4 பேர் இருக்காங்க. So we have a lot of people to really work, and we are doing a meaningful work, right? So please make use of our office for making investments, because at the end,
investors useful there will be a meaning in our existence. So that's it from my side. I hope this brief presentation was useful, and thanks a lot for joining in such a short kind of a time. And in case there is any questions, we can always take it up. And we can open up the what do you call, speaker in case you have any question. And slideshow is stop on a slide share, stop on it. Good to see so many people, sir. Thank you very much.